பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக ஊழியத்திற்காக இலங்கை தேசத்திற்கு கடந்து சென்ற ஒரு சகோதரி, அவர்கள் திரும்பி வரும்போது கப்பல் பிரயாணத்தை தேர்வு செய்து கப்பலிலே பிரயாணப்பட்டு வந்தார்கள். இலங்கை கொழும்பு பகுதியிலிருந்து தூத்துக்குடிக்கு அந்த காலத்தில் கப்பல் போக்குவரத்து இருந்தது. அவர்கள் கப்பல் யாத்திரை செய்யும் போது கப்பலின் அடித்தளத்தில் சில துவாரங்கள் உண்டானதினாலே கப்பலுக்குள்ள தண்ணீர் அதிகமாய் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. அப்பொழுது எல்லாரும் தங்களுடைய உயிருக்கு பயந்து அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார்கள். நடுக்கடல்ல கப்பல் மூழ்கப் போகுது. என்ன செய்வதென்று அறிய முடியாத சூழ்நிலை. எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது புலம்பும் போது ஒரு நபர் மாத்திரம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தாராம். அவர்தான் நான் சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர். எல்லாரும் அழுது புலம்பும் போது, உங்களால மட்டும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில பயப்படாம கவலைப்படாம துதிக்கவும் ஜெபிக்கவும் முடிகிறது என்று கேட்டாராம். அப்ப அவங்க சொன்ன ஒரு காரியம், இந்த கப்பலை எப்படியாவது ஒரு கரைக்கு கொண்டு போய் இந்த கப்பல் மூழ்குக்கு முன்னால சேர்க்க வேண்டும் என்று கப்பல் கேப்டன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போய் சேர்ந்து விடும் என்றால் அங்கே என்னை வரவேற்பதற்கு என்னுடைய ஒரு மகனும் உறவினர்களும் நிற்கிறார்கள். அல்லது இலங்கைக்கு மறுபடியும் கப்பல் மூழ்குக்கு முன்னால கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் என்றால் என்னை வழி அனுப்பி வைத்த சில சகோதரர்கள் அங்கே இருக்கிறார்கள். நான் அவர்களை சந்திப்பேன். அதுவா தூத்துக்குடி துறைமுகத்துக்கும் போகாம இலங்கை துறைமுகத்துக்கும் போக முடியாம நடுக்கடலிலே மூழ்கி நான் மரித்து போவேன் என்று சொன்னால் என்னை வரவேற்பதற்கு, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு எனக்கு தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுகிற என்னுடைய ஒரு மகன் என்னை வரவேற்பதற்கு அங்கே நிச்சயமாய் காத்திருப்பான். அவனை நான் தரிசிப்பேன், சந்திப்பேன் என்று சொன்னார். அதாவது மரணத்துக்கு பிறகு அவர் பரலோகத்தில் தேவ சமூகத்தில் தேவ தூதர்கள் இளைப்பாறுகிற தேவனை தூதர்கள் கூட்டம் ஆராதிக்கிற அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து விடுவேன், தேவனை முகமுகமாய் தரிசிப்பேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட அவர்கள் காணப்பட்டார்கள். வேதத்துல திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 27ஆம் அதிகாரத்துல கப்பல் புயலில் சிக்கி அதனால கிட்டத்தட்ட 14 இரவும் பகலும் மரண பயத்தோடு கூட கப்பலிலே பிரயாணம் பண்ணின 276 பேரும் காணப்பட்டார்கள். இதுல பவுல் காணப்பட்டான். இந்த 276 பேரில் இந்த 14 நாள் உண்டான வேதனை சோதனை மரண பயத்துல பவுல் மாத்திரம்தான் ஆண்டவரை துதித்திருக்கிறார். மீதி உள்ள அத்தனை பேரும் அழுது புலம்பி மாரடித்து கண்ணீர் விட்டு மரண பயத்தோடு கூட காணப்பட்டிருக்கிறார்கள்.
தேவனை துதித்த தேவ மனுஷனாகிய பவுலுக்கு 14வது நாள் இரவுல ஆண்டவர் தூதனை அனுப்பி சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அதாவது பவுல் நிமித்தம் கப்பல்ல பிரயாணப்பட்டு போகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் உயிர் பிச்சை கொடுக்கிறார். ஆகவே 15வது நாள் காலையில ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், யாரும் பயப்பட வேண்டாம், நாம் ஒரு தீவுல கரை ஒதுங்குவோம். ஆகவே சாப்பிட்டு சந்தோஷமாய் காணப்படுங்கள். நான் வழிபடுகிற தேவன் நேற்று இரவுல கனவின் வழியாய் இந்த காரியங்களை குறித்து என்னோடு பேசினார் என்று சொன்னார். பைபிள்ல பேதுருவை நாளை தினம் தலைவெட்டுவதற்காக இருந்து தப்பி போகக்கூடாது என்று சொல்லி சிறையில படைவர்களை காவலுக்கு வைத்திருந்தார்கள். அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறான். தேவ தூதன் வந்து அவன் விலாவில் தட்டி எழுப்பினாராம். நாளைக்கு அவனுக்கு மரண தண்டனை விதிக்க போகிறார்கள். இன்று ராத்திரியில அவன் நிம்மதியா படுத்து உறங்குகிறான் என்றால் அவன் ஒரு காரியத்தை நிச்சயமாய் அறிந்திருந்தான். அதாவது, நான் மரித்தால் தேவ சமூகத்தில் தேவனுடைய முகத்தை தரிசிக்கும்படி நான் தேவ சமூகத்தில் காணப்படுவேன். இல்லை, இந்த ஏரோதின் கைக்கு என்னை ஆண்டவர் தப்புவித்தால் நான் மறுபடியும் என் சகோதரர்களுக்கும் ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை தீவிரமாய் பிரசங்கிப்பேன். மரண பயம் ஏன் இல்லை என்று சொன்னால், அவர்களுக்குள்ள ஒரு தெய்வீக சந்தோஷமோ தேவனை குறித்து பரலோகத்தை குறித்த நிச்சயமும் உண்டாயிருந்தது. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் தனக்கு வந்த விளைச்சலை கண்டபோது, இதை நான் எங்கே கொண்டு போய் சேகரிப்பேன் என்று சொல்லி தனக்கு இருந்த களஞ்சியத்தை இடித்து பெரிதாய் கட்டி அதில் தனக்கு வந்த விளைச்சலை எல்லாம் கொண்டு வந்து சேகரித்து சொன்னானா, நெஞ்சே உண்டு குடித்து சந்தோஷமாயிரு, உனக்கு வேண்டிய ஆகாரம் நெடுங்காலத்திற்கென்று சேகரித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், அறிவிலியே, அதாவது புத்தி இல்லாதவனே, மதிகேடனே, இன்று ராத்திரி உன் உயிரை வாங்கினால் நீ சேமித்து வைத்ததெல்லாம், பிரயாசப்பட்டு உண்டாக்கினதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? உன் ஆத்மா எங்கே போகும் அப்படின்னு கேட்கிறாரு. பிரியமானவர்களே, முதல்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழிகளிலே நடந்து இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறுவது போல நானும் இளைப்பாறுவேன், எனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் நிச்சயமாய் கிடைக்கும் என்கிற ஒரு உறுதிக்குள்ள கடந்து வர வேண்டும். சீசர்களெல்லாம் இயேசுவிடத்தில் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, உடைய பேரை சொன்ன உடனே பேய்களெல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறது, வியாதிஸ்தர்களெல்லாம் சுகம் பெறுகிறார்கள், கொடிய வியாதிகள் கூட சுகமாகிறது. ஆண்டவர் சொன்னாரு, பிசாசுகள் உங்களுக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆரோன் தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் பொற்கன்று குட்டியை செய்து ஆராதித்தார்கள். அதனால் ஆண்டவர் கோபம் கொண்டார். மோசையும் அந்த ஜனங்கள் மீதும் ஆரோன் மீதும் கோபம் கொண்டான். பிறகு மோசை மறுபடி ஆண்டோடைய சமூகத்தில் போய் இந்த ஜனங்கள் செய்த பாவங்களை இவர்களுக்கு மன்னிக்க வேண்டும்,
இல்லை என்று சொன்னால் உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறக்கி போட வேண்டும், அழித்து போட வேண்டும் என்று மன்றாடினான். அப்ப ஆண்டவர் மோசேக்கு சொன்னாரு, எவன் பாவம் செய்தானோ அவன் பெயர் தான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அழிக்கப்படும், கிறக்கி போடப்படும், உன்னுடைய பெயர் அழிக்கப்படாது என்று சொன்னார். ஆண்டவரிடத்துல ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. அதுல நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டால் மாத்திரமே நம்ம மரித்தால் தேவன் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற உங்கள் பெயரின் நிமித்தம் உங்களை பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 விதமான மரணம், ஒன்று ஆவியில மரணம், 2வது சரீரத்தில மரணம். மரணத்தை ஆண்டவர் படைக்கவே இல்லை. அவனுடைய படைப்பின் திட்டத்துல மரணம் என்று ஒன்று இல்லவே இல்லை. மரணம் எப்படி மனுஷனுக்குள்ள வந்தது என்று சொன்னால், அவன் அதை விரும்பி அழைத்து அதை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி ஞானாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆத்துமா கரைபடாதபடிக்கு ஆத்துமாவில் பிரியமானவர்களே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தம் பண்ணப்பட ஒப்புக்கொடுங்கள். இந்த ஆத்துமா ஜீவனோடு இருந்தாதான், ஆத்துமா பரிசுத்தமாய் இருந்தாதான் நாம் தேவனுடைய சமூகத்துல போவோம் என்கிற நிச்சயம் நமக்குள்ள உண்டாகும். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமை. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு பவுல போல, ஒரு ஆதி அப்போஸ்தலர்களை போல, ஏன் நான் சொன்ன அந்த ஊழியக்காரரை போல நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். நான் மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பேன். அநியாயக்காரர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், இன்னும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் உள்ள வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற பாவங்களிலே இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தால் நன்மை செய்தற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று யோவான் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒப்புக்கொண்டப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய ஜீவ ரத்தத்தினாலே கழுகி ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருக்கிற கரைகள் மாறி இன்றுதானே இவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவும், நான் மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்கிறதான நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழும்படி இவளை நடத்துவீராக. நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. சமாதானம்.